ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்ண முடியுமா? மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸ்ட்ரெயிட் ஆன்சர் ஆமா. பட் இதுல ஒரு கேட்ச் இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி அப்படின்னா அது மேனுவல் டிசிப்ளின் மட்டும்தான். உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு மாசமும் 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல கம்பெனியில ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகும்போது ஆவரேஜ் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். இதையே ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராங் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா எஸ்ஐபி இட் செல்ஃப் லாஸ் ஆயிடும். மியூச்சுவல் ஃபண்ட்ல டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டாக்ஸ்ல அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான். ஸோ பிளைண்டா எஸ்ஐபி இன் ஸ்டாக்ல பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங் கம்பெனிஸ், கன்சிஸ்டன்ட் ஏர்னிங்ஸ், லாங் டேர்ம் growth இதை செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுல ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பாசிபிள் தான். பட் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா வெரி வெரி டேஞ்சரஸ். ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரெகுலரா க்ரோ ஆகும்.